அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய பெண்ணின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரபாகரன் வணக்கம். வேலூர் பக்கத்துல ஓடக்கூடிய ரயில்ல கேவி குப்பம் பக்கத்துல போகும்போது ஓடுற ரயில்ல இருந்து கர்ப்பிணி பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு ஓடக்கூடிய ரயில்ல இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஜோலார்பேட்டை போலீசார் ஏமந்த்ராஜ் என்பவர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பார்த்தோம்னா வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில நேற்றை வரைக்கும் சிகிச்சையில் இருந்துட்டு வந்திருந்தாங்க. வயிற்றில் இருந்த கரு நேற்று நண்பகல் சிதைவான நிலையில அவங்களை வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் இருந்து ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டாங்க. அங்கு தற்போது தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சையானது கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்களுக்கு சிகிச்சை வயசு பார்த்தோம்னா கை, கால், தலை உள்ளிட்ட பகுதியில தொடர்ந்து ஸ்கேன் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா கர்ப்பிணியோட உடல்நிலை சீராக இருக்கிறதா தான் தற்போதைய தகவல்களா பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.